ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப திக்கான எம்மியான ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சோண்டு தண்ணியில் லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் சுத்தமாக கலக்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அடுத்து 2 பார் ஆஃப் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன், 10 ருபீஸ் பார். இது நான் இன்றைக்கி கரெக்டாக 250 ml ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ ஒரு எம்டி பேனில் ஒரு 250 ml ஆஃப் மில்கை வந்து நல்லா காய வச்சிடலாம். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ரா மில்க் எடுத்து இப்படி கூட காய வச்சுக்கலாம். இது நல்லா பொங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இந்த ஃபுல் ரெசிப்பியும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்ய போகிறோம். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் இந்த பொங்கல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/4 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் அந்த காஃபி பவுடர்லாம் கரைஞ்சி இது நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விடுங்க. இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 6 ஸ்பூன் அளவு சுகர் போட்டிருக்கேன். இப்போது சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கலக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் கலக்கினாலே போதும். இப்போது ஒரு 2 மினிட்ஸில் சுகர், காஃபி பவுடர் அண்ட் கொக்கோ பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றின உடனே வந்து நீங்கள் நல்லா கலக்கி விட்டுணும். அப்படி இல்லைன்னா அது நல்லா செட்டில் ஆகி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே அந்த ஹாட் சாக்லேட் வந்து நல்லா திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன், டார்க் சாக்லேட் இல்லை. நான் சொன்ன மாதிரி 10 ருபீஸ் பார் சாக்லேட் பார் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 சாக்லேட் எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு திக்காக வேணாம், கொஞ்சம் குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் கலக்கிட்டு இப்போது சுகர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட திக்கான எம்மியான சூப்பரான டேஸ்டியான ஹாட் சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவரோட அளவை வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டன் ஆகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட திக்கான ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.